தமிழ் சினிமாவில் அழகான நடிகைகளை எடுத்துக்கொண்டால் டாப் லிஸ்டில் இடம்பெறுபவர்தான் நடிகை பிரத்யூஷா. தெலுங்கானாவில் புவனகிரியில் இவர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார். தாய் ஆசிரியர் என்பதால் தந்தையின் இறப்பை அடுத்ததும் பிரத்யூஷாவின் குடும்பம் ஹைதராபாத்தில் குடியேறியது. அங்கு டிவி ரியாலிட்டி ஷோ ஒன்றில் பங்கேற்ற பிரத்யூஷா மிஸ் லவ்லி ஸ்மைல் என்ற பட்டத்தை பெற்றார். இந்த போட்டியில் அவர் பெற்ற வெற்றி ஆந்திரா முழுவதும் அவரை பிரபலமாக்கியதுடன் அவர் சினிமா உலகில் அறிமுகமாகவும் காரணமாக அமைந்தது. 1998 முதல் படம், அதுவும் தெலுங்கில் சூப்பர் ஸ்டாராக இருந்த மோகன் பாபுவுக்கு ஜோடியாக பிரத்யூஷா அறிமுகமானார். அப்போது அவருக்கு வயது 18 தான். முதல் படத்தை ரஜினிகாந்த் வந்து தொடங்கி வைத்தார். முதல் பட வெற்றிக்கு முன்னதாகவே அடுத்த 2 படங்களில் கமிட் ஆனார் பிரத்யூஷா. ஏனென்றால் அந்த அளவுக்கு அழகான நடிகையாக, அதே நேரம் நடிப்பு திறன் கொண்ட நடிகையாகவும் அறியப்பட அவருக்கு வாய்ப்புகள் குவிந்தது. 2 வருடங்களில் 3 படங்கள் வெளியான நிலையில் நடிகை பிரத்யூஷாவை தமிழ் சினிமாவுக்கு அழைத்து வந்தார் இயக்குனரும் நடிகருமான தம்பி ராமையா. கடந்த 1999ஆம் ஆண்டு தம்பி ராமையா இயக்கிய மனுநீதி படத்தில் முரளிக்கு ஜோடியாக நடித்ததன் மூலம் தமிழில் அறிமுகமானார் பிரத்யூஷா. அந்த படம் பிரத்யூஷாவுக்கு புதிய கதவை திறந்து கொடுத்தது. தமிழ் சினிமாவில் அழகான நடிகையாக நடிக்க தொடங்கினார். பிரபுவுடன் சூப்பர் குடும்பம், விஜயகாந்துடன் தவசி, ராமராஜனுடன் பொன்னான நேரம், பாரதி ராஜாவின் கடல் பூக்கள் ஆகிய படங்களில் நடித்தார். இடையிடையே ஒரு தெலுங்கு படம் என 20 வயதில் பிஸியான நடிகையாக வலம் வந்தார். 5 வருடங்களில் 11 படங்களில் நடித்த நிலையில்தான் 2002ஆம் ஆண்டு ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியானது. அது யாரும் எதிர்பாராத விதமாக நடிகை பிரத்யூஷா தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்திதான். 22 வயதில் பிரத்யூஷா தற்கொலை செய்து கொண்டது திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவரின் இறப்பு செய்தியை விட அடுத்தடுத்து வந்த தகவல்கள் இன்னும் அதிர்ச்சியை கொடுத்தன. அதாவது, புன்னகை மன்னன் படத்தில் காதல் ஒன்று சேராத விரக்தியில் கமலும் ரேகாவும் மலையில் இருந்து குதித்து தற்கொலை முயற்சிப்பார்கள். அதில் கமல் மரக்கிளையில் சிக்கி உயிர் பிழைக்க, ரேகா மட்டும் உயிரிழப்பார். அப்படியான ஒரு சம்பவம் தான் பிரத்யூஷாவின் வாழ்க்கையிலும் திகழ்ந்தது. பிரத்யூஷா சிறு வயதிலேயே சித்தார்த் ரெட்டி என்பவரை காதலித்து வந்திருக்கிறார். ஆனால் சித்தார்த்தின் வீட்டில் அவர்களது காதலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து வாழ்க்கையில் ஒன்று சேர முடியவில்லை, சாவிலாது ஒன்று சேருவோம் என நினைத்து கடந்த 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி கொக்கோ கோலாவில் விஷத்தை கலந்து குடித்து தற்கொலை முயற்சி செய்திருக்கின்றனர். பின்னர் இருவரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அதில் அவரின் காதலன் சித்தார்த் பிழைத்து கொண்ட நிலையில் பிரத்யூஷா சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இதனால் அவரது காதல் வாழ்க்கை சோகத்தில் முடிந்தது. பிரத்யூஷா மரணத்திற்கு அரசியல் தலைவர்களின் ஈடுபாடு அந்த வழக்கை பெரிதாக்கியது. ரணத்திற்கான காரணம் கையால் கழுத்தை நெரித்ததால் மூச்சு திணறல் என்று ஒரு தடவியல் நிபுணர் அறிக்கை அளிக்க விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இதன் பின் பிரேத பரிசோதனை அறிக்கை டெல்லிக்கு அனுப்பப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வில் மரணத்திற்கு காரணம் விஷம் குடித்ததுதான் என்று சொல்ல அமைதி நிலை திரும்பியது. எனினும் பிரத்யூஷாவை தற்கொலைக்கு தூண்டியதாக அவரின் காதலனுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 6000 அபதாரம் விதிக்கப்பட்டது. தனது அழகால் பிரபலமான நடிகையாக வலம் வந்த பிரத்யூஷா 5 ஆண்டுகளில் 12 படங்கள் நடித்தார். அதில் தமிழில் மட்டுமே 6 படங்கள். அதில் அனைத்தும் பெரிய ஹீரோக்களுடன் பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றன. இதனால் சம்பளத்திலும் உச்சம் தொட்ட நிலையில்தான் காதலுக்காக எடுத்த தவறான முடிவால் அவரின் சினிமா வாழ்க்கை மட்டுமல்ல, சொந்த வாழ்க்கையும் பறிபோனது.